மழை, வெள்ளம், சுனாமி, சூறாவளின்னு மக்களுக்கு எத்தனை கஷ்டம் இல்லை சார்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? இல்லை சார். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஆகட்டும், அப்போ தெரியும் சுனாமி எப்படி ரூம்குள்ளே வச்சு கும்மி எடுக்குதுன்னு. நேற்று என் கச்சேரிக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அச்சோ, தப்பா நினச்சிக்காதீங்க சார். வரணுங்க தான் சார் நினச்சேன். அதுக்குள்ளே வேற ஒரு கஷ்டம் வந்துடுச்சு. ஏன்பா அந்த ஆள் பின்னாடியே போயிட்டுருக்க? எங்களையெல்லாம் மறந்துட்ட போல. அவர் தான் என் கடைக்கு சரக்கு வந்திருக்கு சொன்னார், அதனால தான். அது நீ நினைக்கிற சரக்கு இல்லை, அவர் மளிகை கடை வச்சிருக்காரு, அந்த சரக்காக இருக்கும். ஏனுங்க தண்டபாணி அண்ணா, சரசாக்காக்கு ஒரு டச் ஃபோன் வாங்கி தரலாமல்ல? அவளுக்கு தொட்டு பேசினாலே பிடிக்காது. கஞ்ச பேசினாரு. வாங்கி தந்தா காசு செலவாகன்னு யோசிச்சுட்டு எப்படி சொல்லுது பாருக்கா. சரி விடு சரசு, வா நம்ம போவோம். டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துட்டியா? படித்தேன். ஞாபகம் இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. கண்டிப்பாக டெஸ்ட் வைப்பாங்களா? இந்த சோத்து முட்டையை வேற காணல. மேமும் நீ வரல. அப்பாடா, மேம் இன்னும் வரல. நீ எங்கே போன? நான் கன்சீவ் ஆயிட்டேன். என்னது விவரமா சொல்லு? வர 26க்கு நான் டான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஓகே பண்ணிட்டாங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்சீவ் ஆயிடுச்சு. இல்லை கன்சீவ் ஆயிடுச்சுன்னா ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு சோனி. ஐயோ, நான் வச்சுட்டு. ஏன்பா வியாதி முத்தி போன அப்புறம் வரையே இவ்வளோ நாளாக என்ன பண்ணின்னு இருந்த? தேங்காய் வியாபாரம் சார். உங்க வீட்டுக்காரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவரா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த உரம்னு பாடிக்கிட்டு இருக்காரு, அதான். இன்னைக்கு எல்லாரும் என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்க? சோத்து முட்டை கரெக்டாக சொத்தை பற்றியே கேட்குது பாரு. லெமன் ரைஸ், தயிர் சாதம். நான் இன்னைக்கு பாஸ்டிங். சந்தியா, நான் கேள்விப்படாத ஐட்டமாக இருக்கு. சோனி, நீ என்ன கொண்டு வந்த? நான் புளி சாதம். எல்லாருமே எனக்கு பிடிச்ச சாப்பாடே கொண்டு வந்திருக்கீங்க. தெரிஞ்சிருந்தா நான் கேன்டீன் வராமல் எல்லாத்த டிஃபனையும் நான் காலி பண்ணியிருப்பேன். அதுவும் ஸ்பெஷலாக சந்தியாவோட பாஸ்டிங் டிஷ்ஷை தான் காலி பண்ணியிருப்பேன். ஐயோ அறிவு ஜீவி, சோத்து மூட்டை அது டிஷ் இல்லை, பாஸ்டிங்னா வேறுதான்னு அர்த்தம். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு ஃபோன் பண்ணேன். மாப்பிள்ள, என் பொண்ணை கண்கலங்காமல் பார்த்துக்கோங்க. மாமா, உங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருந்தால் எதிர் வீட்டு யோகலட்சுமியை கேட்டு பாருங்க. உங்கள் வீட்டில் நான் சமைக்கிறோம்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சொல்லுமா? இங்கே வீட்டில் என்னை சாப்பிட சொல்லக்கூடாது. சரிம்மா, நான் உன்னை என் நாத்தனார் மாதிரி என் மாமியார் மாதிரி பார்த்துக்கிறேன். மாமியார் நாத்தனார் மாதிரியா? ஜோலி முடிஞ்சு. அவங்க மேலே இருக்கிற கோவத்தையெல்லாம் இவங்க மேலே காட்ட போகிறா. சரிங்க. ஹலோ, இன்னைக்கு என் பையன் ஸ்கூலுக்கு வர மாட்டான். ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, நீங்கள் யார் பேசுகிறீங்க? நானா? நான் எங்கள் அப்பா பேசுகிறேன். என்ன டாக்டர் இது? மருந்து சீட்டு சாவுக்கு முன் சாவுக்கு பின் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுக்கு ஏன் இப்படி பதறீங்க? சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓ சரி சரிங்க டாக்டர். இலைய மடிக்க வேண்டாம். ஏன் மடிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க? அடுத்து வரவங்க சாப்பிடலாம். ஐயோ, அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா? இப்போ நீங்கள் கோச்சிக்கிட்டீங்களா என்ன? ரத்த பொரியல் கொண்டு வாப்பா. என்ன குரூப் சார் வேணும்? தம்பி, ஏன்ப்பா அழுதுட்டு இருக்க? நான் மிட்டாய் பொம்மையெல்லாம் கேட்டேன் அங்கிள். எங்கள் அம்மா வாங்கி தர மாட்டேறாங்க, அதான் அழுதுட்டு இருக்கேன். சரி, நீ கேட்கறதெல்லாம் நான் வாங்கி தரேன். நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும், சரியா? சரிங்க அங்கிள், வாங்க கடைக்கு போகலாம். முதல்ல நான் கேட்குறக்கு பதில் சொல்லுவேன். உங்கள் வீட்டில் நகையெல்லாம் எங்கே வச்சுருக்காங்க? நீங்கள் முதல்ல வாங்கி கொடுங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் அங்கிள். இந்த சாக்லேட்டு இப்போ சொல்லு. நகையெல்லாம் அடகு கடையில் இருக்குங்க அங்கிள். இருங்க அங்கிள், என்னோட ஸ்கூல் பேக்கை திருடிட்டு போங்க. இருங்க அங்கிள். அங்கிள், டாக்டர் கண்டிப்பாக கிரிக்கெட் ரசிகராக தான் இருப்பாருன்னு எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்? ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வரப்போ ஒரு வெள்ளை தூக்கி காட்டி எப்படி வந்தாரு? நான் கிச்சனில் கொஞ்சம் காசு சேர்த்து ஒழிச்சு வச்சுருந்தேன். அதை நீங்கள் எடுத்துட்டிங்களா செலவுக்கு பத்தலைன்னு? நான்லாம் எடுக்கல, பார்க்கவும் இல்லை, எனக்கு தெரியாது. எப்படி தான் நான் எடுத்து வைக்கிற காசு மட்டும் காணாமல் போகுதுன்னே தெரியல. யார் எடுக்கிறாங்கன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன். காசாக பசங்க தான் எடுத்துருப்பாங்களா இருக்கும், ஏதாவது தின் பண்ணுவாங்க. அவங்க தான் புக்கே தோறது இல்லையே, அதனால இனிமேல் அவங்க புக்குக்குள்ளே ஒழிச்சு வை, அப்போ தான் அவங்க எடுக்க மாட்டாங்க. செலவுக்கு பத்தலைன்னு அப்பா தாம்மா காசு எடுத்திருப்பாரு. நீ கல்யாண ஆல்பத்தில் காசை வேமா, அதானம்மா அவருக்கு பிடிக்காது. இனிமேல் அங்கே வச்சின்னா காசு தலையாதுமா.
ஏன்பா வியாதி முத்தி போன அப்புறம் வரையே இவ்வளோ நாளாக என்ன பண்ணின்னு இருந்த? தேங்காய் வியாபாரம் சார். நான் தான் சோப் எடுத்து வைக்கவே மறந்துட்டேனே, அப்புறம் எப்படிடா நீ குளிச்சுட்டு வர? சோப்புலன்னா என்னம்மா, டிடர்ஜென்ட் பவுடர் இருக்குல்ல, அதை போட்டு குளிச்சுட்டு வரேன். அப்பா எந்த சோப் போட்டு குளிச்சாலும் கிருமிகளால் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் வராதுப்பா. ஆனால் பொண்டாட்டிக்கு சோப் போட்டு வந்தா மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமும் வராதுப்பா. இதெல்லாம் உனக்கு யாருடா சொல்லி கொடுத்தா? படிக்கிறத தவிர மீதி எல்லா வேலையும் பாரு. ஊருக்குள்ள அப்படித்தான் பேசிக்கிறாங்கப்பா. படிச்சவங்க மட்டும்தான் பெரிய ஆளா வந்திருக்காங்களா, படிக்காதவங்களும் திறமையால மேல வந்திருக்காங்கப்பா. உங்களோட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. பாரு, நீ பெத்தது அப்படியே உன்ன மாதிரியே இருக்குது. பிள்ளைகளை குறை சொல்லணுன்னா என்ன சொல்கிறது, பாராட்டணும்னா உடனே உங்களை மாதிரின்னு சொல்கிறதா? என்ன நியாயம் இது? வீட்டில் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாம் கூட கூட பேசுதுக்கப்பா. முடியல நம்மனால. சாப்பிடுங்க மக்களே. தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்தால் அது அம்மா சமையல். பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்தால் அது பொண்டாட்டி சமையல். சாப்பிட்ட உடனே வாந்தி வந்துச்சுன்னா அது லவர் சமையல். உங்களுக்கு யாரோட சமையல் பிடிக்கும்? கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.